காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு வந்து காவேரி வந்து மேலும் வந்து விஜய்க்கு வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அதன்படி வந்து காவேரி வந்து ஓடி ஓடி போய் விஜய் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு சொல்லிட்டு சுத்தமாக வந்து மொத்தமாக கவனிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காவேரி எவ்வளோ நாளைக்கு தாண்டி இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நம்ம வந்து பேசுறது, எப்போ தான் நம்ம வெளிப்படையாக பேச போகிறோமோ, சீக்கிரமாகவே நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனோன்னே அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நல்லா வந்து பேசலாம், இப்போ நம்ம ஜாலியாக லவ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு ஆசை தாங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நடந்த கல்யாணத்தையே ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் புதுசாக ஒரு கல்யாணம் வேறு பண்ணுன்றீங்க, இது என்னென்ன பிரச்சனை ஆக போதும், எங்கள் அம்மா எப்படி சம்மதிக்க போகிறாங்களோ ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மாமி வந்து பார்த்துட்றாங்க, இவங்க பேசுகிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவங்க 2 பேரும் எலியும் புலையுமா சண்டை போட்டுருந்தாங்களே, இப்போ 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மாமி. இது சரிப்படலையே, இதை தட்டி கேட்கணும், இல்லைனா வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த பிள்ளையும் வயசு பையன், அந்த பொண்ணும் வயசு பொண்ணு, ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக இருந்தால் ஐயோ நம்ம ஆற்றுல அதெல்லாம் நடக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே யோசிச்சுட்டு இருக்கிறது மாமா பார்த்து கேட்குறாரு, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன பங்கஜம் அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி 2 பேரும் இலையும் புடமாக இருந்தாங்க, இப்போ என்னென்னா 2 பேரும் ஒத்துமையாக பேசிகிட்டு இருக்காங்க, சரி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க வீடு, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா அந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கா, இந்த பையன் வந்து பொண்டாட்டியை தேடி வந்திருக்கான், இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த பையனை ஆகாது, இந்த பொண்ணு வேறு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா, பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நான் இதை விடவே மாட்டேங்க, 2 பேருக்கும் நான் அட்வைஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரி உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்றாரு. அடுத்து வந்து மாமி என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு. என்ன விஷயம் மாமி அப்படின்னோடனே, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. என்ன மாமி இப்படி சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னோடனே, அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசாதப்பா, அந்த பொண்ணு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் உன்னை எதிரியே நினைக்கிறாங்க, உன்னை பார்த்தாவே பிடிக்கல, உனக்கு எப்படிலாம் தொல்லை கொடுக்குறாங்க, நீ எதுக்குப்பா தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு. எந்த பொண்ணு நீங்கள் யாரை சொல்கிறீங்க மாமி, அவங்க வீட்டில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதான் அந்த காவேரி திமிர் பிடிச்சவ அப்படின்னோடனே, ஐயோ என் பொண்டாட்டி பற்றி எங்கிட்டயே பேசுகிறாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிறாரு. என்ன மாமி நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி, பாவம் மாமி சின்ன பொண்ணு, அவளை இப்படி திமிர் பிடிச்சவன்னு சொல்கிறியே, நீ தான்ப்பா சின்ன பொண்ணுன்னு சொல்கிற, அவள் பேசுறதெல்லாம் என்னை எடுத்தெறிஞ்சு பேசுகிறா, நீ என்னென்ன இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா, அந்த பொண்ணுக்கிட்டே பேச்சுவார்த்தை வச்சுக்காத, அவங்க வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி, உன்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது, தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்து போட்டுக்கா தம்பி, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ மாமி கட்டில் வேற பட்டுச்சா, இப்போ என்ன பண்ணு தெரியலையே, மாமி ஈஸியாக சமாளிச்சிடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே வந்து காவேரி கூப்பிட்டு, காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்றாங்க. என்ன மாமி அப்படின்னோடனே, செடிங்களுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்கள் மாமி எங்களை ஏதோ கூப்பிட்டீங்க பேசணுன்னு, அப்புறம் செடிங்களுக்கு தண்ணி விட்டுருந்தா என்ன அர்த்தம், தண்ணி விட்டுட்டு பேசலான்னு நினச்சேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், மேலே குடியிருக்கானே அம்பி, யாரை சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எல்லாம் அந்த விஜய் தம்பி தான் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்றாங்க. இங்கே பாரு அவங்ககிட்ட பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோ அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் புருஷன்கிட்ட நானே பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மாமி அப்படி சொல்கிறீங்க, இங்கே பாரு நானும் பார்த்துட்ருக்கேன், முதல்ல 2 பேரும் எலியும் புனையமா இருந்தீங்க, இப்போ என்னென்னா அவங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்க உட்காந்துட்டு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைம்மா, உங்கள் வீட்டில் என்னால் பதில் சொல்ல முடியாது, ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் எதுக்கு எத்தாலும், இதில் இந்த விஷயமும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் 2 பேரும் பேசுறது நிறுத்துங்க, நான் வந்து விஜயாம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன் பக்கம் கூட திரும்ப மாட்டான், இந்த மாமி சொன்னால் நில்லுனா நிற்பான், உட்காருனா உட்காருவான், ஆனால் நீ தான் அப்படின்னோடனே, ஓ அப்படி வேறவா, மாமி சொன்னால் நில்லுனா நிற்பார், உட்காருவாரா பார்த்துக்கிறவர் அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன யோசிச்சுட்ருக்க, இல்லை நீங்கள் நில்லுனா நிற்பார், உட்காருனா உட்காருவார் அப்படி தானே, ஆமாம் பின்ன என் சொந்த தம்பி ஆக்சுவலி நினச்சிட்ருக்கேன், பின்ன அவன் அப்படி தான் இருப்பார் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரிக்கு அப்படியே வந்து காதில் புகையாக வருது, இதை விடவே கூடாது அவர்கிட்ட, எவ்வளோ தைரியம் தான் மாமிக்கிட்ட இப்படிலாம் பண்ணுவார், அவ்வளோ செல்லம்மா மாமிக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க காவேரி.